ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓப் எவ்ரிபடி ஆர் ஃபைன். ஆஃப்டர் லாங் பேக் அப்புறம் ஹாரர் ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இந்த ஸ்டோரியோட நேம் பிரியாணி கோஸ். பிரியாணி சாப்பிட்டதுனால ஒரு பொண்ணோட லைஃபை டோட்டலாக இம்பேக்ட் ஆச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுவும் கோஸ்ட் மூலியமா. அதுதான் இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்களும் அந்த அட்வென்ச்சர் த்ரில் கூட கண்டினியூ ஆவீங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த இன்சிடெண்ட் ஒரு பொண்ணுக்கு தான் நடந்திருக்கு. அவங்க பேர் நிஷா. இவங்க ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் என்ன ஃபேக்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி. அன்றைக்கி அவங்க சார் சொல்கிறாங்க, நாளைக்கு நம்மளுக்கு நைட் டியூட்டி இருக்குது, அதனால ஒர்க் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக இருக்கிற மாதிரி எல்லாரும் ப்ரிப்பராக வாங்க அப்படின்றாங்க. நிஷாவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. த நெக்ஸ்ட் டே அவங்க நைட் ஷிஃப்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா 3 AM வரைக்கும் ஒர்க் பண்ணணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு ஒர்க் 10:40 முடிஞ்சிருச்சு. நிஷா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்து வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆஃபீஸ் டிரான்ஸ்போர்ட் 3 AM வரதுனால நம்ம சீக்கிரமாகவே வீட்டுக்கு போகலான்னு சொல்லி நிஷா பிளான் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு நெக்ஸ்ட் டே வீக் ஆஃபும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். அவங்க ஃப்ரெண்ட்ஸும் யாருமே வரல, நாங்கள் ஆஃபீஸ் பஸ்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிஷா தனியாக போகலான்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. சுற்றி முற்றி எந்த லைட்டுமே இல்லை. நிஷா அவள் ஃபோனில் இருக்கிற டார்ச் லைட்டை வச்சு தான் அவள் மேனேஜ் பண்ணி அந்த பஸ் ஸ்டாப்க்கு நடந்து போயிட்டுருக்கா. ஹைவேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தூரத்தில் 2 லைட் மட்டும்தான் எரியுது. ஒன்று தூரத்தில் இருக்கிற டீ கடை, அப்புறம் இன்னொரு லைட் பஸ் ஸ்டாப்பில் எரியுது. அந்த லைட்டுமே ஃப்ளிக்காய் எரிஞ்சிட்ருக்கு. அப்போ நிஷா மட்டும்தான் தனியாக அந்த இடத்துல நடந்து போயிட்டுருக்காங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தனியாக நடந்து போயிட்டுருக்கும்போது நம்ம மேலே படுற காற்றுமே நம்ம மேலே யாரும் தொடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நிஷா வேகமாக பஸ் ஸ்டாப்க்கு நடந்து போயிட்டு இருக்கா. ஃபைனலி பஸ் ஸ்டாப்மே ரீச் ஆகிட்டா. ஆனால் அவளோட பஸ்ஸு கரெக்டாக 12:10 AM தான் வரும். ஏன்னா நிஷா ஒரு கிராமத்தில் இருக்கிறதுனால அவள் ஒர்க் பண்ணுற ஃபேக்ட்ரியில் இருக்கிற பஸ் ஸ்டாப் கிட்ட அவங்களுக்கு பஸ் டைமிங் இருக்குது. தூரத்தில் ஒரு லைட்டு மட்டும் தெரியுது. அவள் திரும்பி பார்க்கும் போது அது பஸ்ஸோட லைட். பஸ் வந்துடுச்சுன்னு சொல்லி அவள் சந்தோஷத்தில் அந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்டு இருக்கா. திடீர்னு அவள் காலை ஆட்டிட்டு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு பொருள் மேலே அவள் கால் படுது. அவளும் அது ஒரு பாம்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வேற சேர்ல மாற்றி உட்காந்துட்டு இருக்கா. சரி, பஸ்ஸும் கிட்ட வந்துட்டே இருக்கு. ஆனால் அவள் ஆர்வம் ஃபுல்லாகவே நம்ம எது மேலே கால் பட்டுதுன்னு சொல்லியே யோசிச்சுட்டு இருக்கா. சடனாக பஸ்லேருந்து ஒரு ஹாரன் சவுண்ட் வருது. இவளும் சரி ஓகே, பஸ்ஸு நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு, அது நம்ம கால் கீழே என்ன பட்டுது, நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லி இவளும் கீழே குனிஞ்சு பார்க்கும் போது அதில் ஒரு கவரில் ஏதோ ஒரு பேக் பண்ணி ஒரு பொருள் இருக்கு. இவளும் அந்த கவரை டக்குன்னு எடுத்து பஸ் உள்ள ஏறி உட்காந்துட்டா. சரி, என்னதான் அந்த கவர்ல இருக்குன்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு பிரியாணி பாக்ஸ். வீட்டில் அவள் நடந்தது எல்லாமே சொல்றா. ஒர்க் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு, அதனால நான் பஸ் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் வந்தோம் அப்படின்றா. ஆனால் அவள் மட்டும் தனியாக வந்திருக்கா. அப்போ பிரியாணி ஷாப் இருந்தது, அங்கே நாங்கள் பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்றா. இவன் நடந்த எந்த விஷயமே அவங்க அம்மா கிட்ட சொல்லவே இல்லை. சில நாட்களாகவே அவங்க வீட்டில் நாய் கொலிச்சிட்டு இருக்கு, அதுவும் நைட் டைமில். அவங்க அம்மா சரி ஓகே நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அந்த நாட்கள் இருந்து தான் அவங்க வீட்டில் நிறைய சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிச்சுது. ஃபர்ஸ்ட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அவளோட ட்ரெஸ் சேஞ்ச். ஸோ ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணும்போது அவளோட ட்ரெஸ் எல்லாம் எப்படி போட்டிருப்பா, நார்மலாக ஒரு டாப், ஒரு பேண்ட்டு, அப்புறம் ஒரு ஸ்வெட்டர், அந்த மாதிரி தான் போடுவாள். ஆனால் அவள் அந்த ட்ரெஸ் தவிர அவங்க வீட்டில் இருக்கிற அண்ணனோட ஷர்ட், பேண்ட் அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கா. அவங்க அம்மா ஒரு நாள் கேட்குறாங்க, எதுக்கு நீ அண்ணனோட ஷர்ட் போடுற, அப்பாவோட பேண்ட் போடுற, உன் ட்ரெஸ்ஸை ஏன் போட மாட்டுற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஃபேக்ட்ரியில் ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஒரு ரீசன் சொல்லி இவங்க அண்ணாவோட ஷர்ட்டு, அப்பாவோட பேண்ட்டு, இந்த மாதிரி பாய்ஸோட காஸ்டியூமாகவே போயிட்டு இருக்கா. சரி ஓகே, உனக்கு குளிர்து தானே, ஆனால் நீ அண்ணனோட ஷர்ட் பேண்ட் போட்டுக்கிற, எதுக்கு அப்பாவோட செருப்பும் போட்டுட்டு போகிறேன்னு அவங்க அம்மா கேட்கும் போது அவள் எதுவுமே பேச கிடையாது. திரும்பி அப்பாவோட ஸ்லிப்பரை போட்டுட்டு அவள் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டா. அம்மாவும் சரி எதுவுமே எடுத்துக்கல. அவள் ஏன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் தானே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது, அதனால அவங்க அம்மா எதுவுமே நெகட்டிவாக எடுத்துக்கல.
நெக்ஸ்ட் சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரியில் இவளோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டுமே பேசாமல் வெறும் பாய்ஸ் கிட்ட மட்டுமே பேசிகிட்டு இருக்கா. அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் வந்து எதனால மேபி நம்ம வந்து அன்னைக்கு அவளை தனியாக போக சொன்னதுனால கோவமாக இருக்காளோ அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவகிட்ட பேச அப்ரோச் பண்ணாலும் அவள் டோட்டலாகவே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அவாய்ட் பண்ணுறா. தொடும் போது என்னை தொடாத அப்படின்னு சொல்கிறான். இவ வந்து முழுக்க முழுக்க ஆண்கள் கூடயே அவளோட ஃபேக்ட்ரியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. இவங்க ஃபேக்ட்ரியில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருன்னா வந்து அந்த மிஷினில் நிற்கணும். ஸோ பாய்ஸ் ஒரு பிரேக் போவாங்க, அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் ஒரு பிரேக் போவாங்க, இல்லை கேர்ள்ஸ் போவாங்க பாய்ஸ், இந்த மாதிரி பேட்ச் ஆஃப் பீப்புளாக தான் பிரேக் போவாங்க. ஆனால் இவ கேர்ள்ஸ் கூட பிரேக்கே போக மாட்டா, வெறும் பாய்ஸ் கூட மட்டும்தான் பிரேக் போவாள். இப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்போது நிஷாவோட ஃப்ரெண்டு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு நாள் அவங்க அம்மாவை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி நார்மலாக ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும் போது நிஷாவோட ஃப்ரெண்ட் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, நிஷா கிட்ட பேசி நாங்கள் ரொம்ப நாளாக ஆச்சுமா, அவள் எங்கள் கிட்ட பேச மாட்றா. அன்னைக்கு நாங்கள் வந்து அவள் கூப்பிடும் போது நாங்கள் யாருமே அவள் கூட போகல, அவள் மட்டும் தனியாக போனதுனால அவள் எங்கள் மேலே ரொம்ப கோவமாக இருக்கான்னு நினச்சி விட்டுட்டோம். ஆனால் ரொம்ப நாளாகவே அவள் எங்கள் கூட பேசவே இல்லை அப்படின்றான். அப்போ அம்மாவும் சரி ஓகேன்னு சொல்லி பேசிட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது அம்மா என்ன யோசிக்கிறாங்கன்னா, அன்னைக்கு நிஷா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட தானே வந்தேன்னு சொல்கிறா, அதே மாதிரி ஒரு கடையில் பார்த்து பிரியாணி வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறா, எதுக்கு இவன் நம்மக்கிட்ட போய் சொல்லணும்னு அவங்க அம்மா யோசிச்சுட்டே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த விஷயத்தையும் அவகிட்ட கேட்கவே இல்லை. ஒரு ராத்திரி நிஷா அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. சடனாக நிஷா அம்மாவுக்கு மட்டும் ஒரு சவுண்ட் கேட்குது. அவங்களும் திரும்பி பார்க்குறாங்க, பக்கத்தில் நிஷாவை காணும். சரி என்ன சவுண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுந்து பார்க்குறாங்க. நிஷா வந்து அவங்க வீட்டு வாசப்படியில் உட்காந்து ஏதோ தனியாக பேசிகிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பயத்தில் அப்படியே பெட்ஷீட் தூத்திட்டு தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே நிஷா அம்மா வந்து நிஷாவோட அப்பா கிட்டேயும் அண்ணன் கிட்டேயும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் தூங்கிட்டு இருக்கும்போது நிஷாவை பார்த்தேன், நிஷா அங்கே இல்லை. ஆனால் நிஷா வந்து வீட்டோட வாசப்படியில் உட்காந்து ஏதோ தனியாக பேசிட்டு இருக்கா. அப்போ அவங்க அண்ணனும் அவங்க அப்பாவும் நம்பல. அவங்க அம்மா எவ்வளோ சொல்லியும் யாருமே நம்பல. அப்போ நிஷா அம்மா கோவத்தில் சொல்கிறாங்க, சரி ஓகே இன்னைக்கு நைட்டு நம்ம பார்க்கலாம், நீங்களும் முழிச்சிட்டு இருங்க, இந்த மாதிரி நடக்கும் போது அப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்றாங்க. இந்த விஷயம் எதுவுமே நிஷாக்கு தெரியாது. அவங்க அம்மா சொன்ன மாதிரியே நிஷாவோட அப்பாவும் நிஷாவோட அண்ணனும் முழிச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்க. நிஷா நல்லா தூங்கிட்டா. இப்படியே கொஞ்ச நேரம் போக போக இவங்க 3 பேருமே தூங்கிட்டாங்க. சடனாக திரும்பியும் அந்த சவுண்ட் அவங்க அம்மா காதில் கேட்குது. திரும்பி பார்த்தா நிஷாவை காணும். அப்போ உடனே அவங்க அப்பாவை எழுப்புறாங்க, அவங்க அப்பாவும் அண்ணனை எழுப்புறாங்க. 3 பேருமே எழுஞ்சி பார்க்கும்போது நிஷா அதே மாதிரி தனியாக யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கா. இவங்க பார்க்கறது கூட நிஷாக்கு தெரியல. சடனாக நிஷா என்ன பண்ணுறா, அந்த இடத்துலேருந்து எழுஞ்சி அவள் பிளேஸில் வந்து தூங்கிட்டா. அவங்க அம்மாவும் அப்பாவும் சரி ஓகே எதுனாலும் நம்ம நாளைக்கு காலையில் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே திரும்பியும் தூங்கிட்டாங்க. த நெக்ஸ்ட் டே நிஷாவோட அம்மா நிஷா கிட்ட சொல்கிறாங்க, ஃபேக்ட்ரிக்கு போகாத நம்ம வெளியே போகிறோம்னு சொல்லி நிஷா அம்மா வந்து நிஷா வீட்டில் தனியாக விட்டு போகிறாங்க. நிஷாவோட அம்மா அப்பா அண்ணன் 3 பேருமே ஒரு சாமியாரை பார்க்க போகிறாங்க. அவங்கக்கிட்ட இது நடந்தது எல்லாமே நிஷாவோட அம்மா அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க. அந்த சாமியாரை சரி நான் போய் வீட்டில் போய் பார்க்குறேன்னு சொல்லி இவங்க 4 பேருமே வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட வர 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 நிஷா கிட்டேருந்து நிறைய சேஞ்சஸ் அவங்க நோட் பண்ணுறாங்க. வீட்டில் யாரோ கத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு அவங்க அம்மா கதவு திறந்து பார்க்கும்போது நிஷா ரூமில் ஹாலில் கிச்சனில் இப்படியே ஓடிட்டே இருக்கா. திடீர்னு பார்த்தா தலை கீழே நின்றுட்டு இருக்கா. இவங்க யாருக்குமே என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனால் அந்த சாமியார் நிறைய மந்திரம் போட்டு நிஷாவை ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் அந்த சாமியார் அந்த நிஷா கிட்ட பேசும்போது நிஷா திடீர்னு ஆம்பளை வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கா. அப்போ தான் அவங்க வீட்டில் எல்லாருக்குமே கன்ஃபார்ம் ஆச்சு நிஷாவுக்கு பேய் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த சாமியார் வந்து அந்த பேய்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இவன் என்னோட சாப்பாடை திருடிட்டா, எனக்கு என்னோட சாப்பாடு வேணும் அப்படின்னு மட்டும் சொல்லிகிட்டே இருக்கான். கஷ்டப்பட்டு அந்த சாமியார் அந்த பேய்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த பேய் என்ன சொல்கிறதுனா, நான் இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டேன், ஆனால் இவன் என்னோட சாப்பாடை தின்னுட்டான், எனக்கு என் சாப்பாடு வேணும், இது மட்டும் அந்த பேய் சொல்லிகிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் நிஷா மயக்க போட்டு கீழே விழுந்துட்டான். அம்மா அப்பா நிஷா 3 பேருமே என்ன பண்ணுறாங்க, அந்த சாமியாரும் நிஷாவும் வீட்டில் இருக்காங்க. இவங்க 3 பேருமே அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே பார்க்கும்போது நிஷாவோட ஃபேக்ட்ரி ஆப்போசிட்டில் தான் பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கே தான் அந்த ஆக்சிடென்ட்டும் நடந்தது. அப்போ தான் அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சுது, இவன் வந்து அன்றைக்கி சாப்பாடை எடுத்துகிட்டு வந்திருக்கா, இவன் வந்து ஹோட்டலில் வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லி.
அப்போது அங்கே இருக்கிற ஒரு 2-3 கடையில் வந்து அவங்க அம்மா அப்பா போய் விசாரிக்கிறாங்க. அவங்க யாருக்குமே தெரியல. ஏன்னா அது ஒரு ஆக்சிடென்ட் ஜோன். அந்த பஸ் ஸ்டாப் எதிர்க்கவே நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறதுனால இங்கே வந்து இவங்க யாரை சொல்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியல. கடைசியில் அந்த டீ கடையில் போய் இவங்க 3 பேருமே டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நிஷாவோட அம்மா வந்து இந்த மாதிரி என் பொண்ணுக்கு நடந்திருக்கு, ஆனால் இங்கே நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்குப்பா அப்படின்னு அவங்க அம்மா வந்து அந்த டீ கடைக்காரர்கிட்ட பேசும்போது அந்த டீ கடைக்கார் வந்து சொல்கிறாரு, நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியுது, அவங்க நம்பரும் என்கிட்ட இருக்குது அப்படின்றாங்க. அப்போ நிஷாவோட அப்பா கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படி அந்த நம்பர் இருக்குன்னு சொல்லும்போது அப்போ அந்த டீ கடையில் இருக்கிறவர் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து அவங்க பையனுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாமே ரோட்டில் படையல் வச்சுருந்தாங்க. அவங்க பையன் வந்து இந்த இடத்துல தான் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருக்காரு. அப்போது இருக்கிற கடைக்கார் வந்து இந்த சாப்பாடு எல்லாமே தட்டி விட்டு அவங்க அம்மா திட்டி, இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்க, நீங்கள் எதுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் வைக்கிறீங்கன்னு சொல்லி இது எல்லாமே தட்டி விட்டாரு. அவங்க அம்மா கவலையாக அந்த டீ கடையில் உட்காந்து தான் இந்த கதையை வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது அவங்க வந்து ஆன்லைன் பேமெண்ட்டில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவங்களோட ஃபோன் நம்பரும் அந்த இடத்துல இருந்திருக்கு. அவங்களுக்கு கால் பண்ணி பேசி அந்த பையனோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ அவங்க அம்மா ரொம்ப கவலையாக, இந்த மாதிரி எனக்கு ஒரே ஒரு பையன் தான் இருக்கான், ஆனால் அவன் வந்து இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு போகும்போது ஆக்சிடென்ட்லி இறந்து போயிட்டான், என் பையன் இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்போது அவனுக்கு பிடிச்சதெல்லாம் நான் ரோட்டில் எடுத்துகிட்டு வந்து வைக்கும் போது அங்கே இருக்கிற கடால் வந்து இதெல்லாம் வந்து தட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உடனே எடுத்துகிட்டு போய் நிஷாவோட அம்மா அப்பா அவங்க அண்ணன் வந்து இந்த சாமியார் கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் வச்சு சாமியார் வந்து நிஷாக்குள்ளே இருக்கிற கோஸ்ட் கிட்ட கன்வே பண்ணுறாரு. இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் நாங்கள் உங்கள் அம்மா கிட்ட கேட்டு நாங்கள் விசாரிச்சிட்டோம். சரி, நீ சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து உனக்கு பிடிச்சது எல்லாமே நாங்கள் உனக்கு தரோம், நீ சாப்பிட்டு இந்த பொண்ணை விட்டுட்டு போயிடு அப்படின்றாங்க. ஆனால் அந்த பேய் என்ன சொல்கிறதுனா, என்னால் வந்து இந்த இடத்த விட்டுட்டு போக முடியல, நான் எங்கே இறந்தனோ நான் 1 வருஷமாக அந்த இடத்துலையே தான் இருக்கேன், என்னால் வந்து எங்குமே போக முடியல, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ரிச்சுவல் பண்ணி என்னை வந்து மேலே அனுப்புங்க அப்படின்றாங்க. இந்த ரிச்சுவல் வந்து எங்கள் அம்மா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் நிஷாவோட உடம்பை விட்டு போயிட்டாங்க. அப்புறம் நிஷா எழுஞ்சி கேட்குறான், எனக்கு என்ன ஆச்சு, ஏன் இங்கே சுற்றி உட்காந்துட்டு இருக்காங்கன்னு. யாருமே நிஷா கிட்ட இதை பற்றி பேசவே இல்லை. ஸோ த நெக்ஸ்ட் டே ராத்திரி 12 மணிக்கு அந்த பேய் சொன்ன மாதிரி அங்கே ஒரு ரிச்சுவல் பண்ணுறாங்க. அதுவும் அந்த பையனோட அம்மாவை வச்சு அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே அந்த இடத்துல வச்சுருக்காங்க. திடீர்னு பார்த்தா நிஷா உடம்புல அந்த பேய் வந்துடுச்சு. வந்து அவங்க அம்மாவை பார்த்து ரொம்ப எமோஷ்னலாக ஆகி அவங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே சாப்பிட்டுட்டு நிஷாவோட உடம்பு கிட்ட நான் இனிமேட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பேய் அந்த உடம்பை விட்டு போயிடுச்சு. நிஷா வந்து இப்போது நார்மலாக தான் இருக்கா. அவளுக்கு வந்து இது வரைக்கும் எதுவுமே நடக்க கிடையாது. அவ்வளோதான் காய்ஸ், இதுதான் அந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் பேரும் நான் நெக்ஸ்ட் கேரக்டருக்கு வைக்கணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.